நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சாராயம் வித்து பணம் பண்ணுகிற பொறுக்கிகள் உன்னைய திருட சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி போயடா. பொறுக்கி பசங்க பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. போதும் போதும் வா. படுபாவிகளா, உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க? பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டலாம். வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அந்த தொழிலை செய்யலாம். இவங்க கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். அட பேயில போ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. சோறு போட்டு பணம் பண்ணலாம், மருந்து வித்து பணம் பண்ணலாம், கல்வியை விற்று கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம். உயிர் கொல்லும் சாராயம் விற்றா பணம் செய்வீர்கள்? இனிமே சாமி சத்தியமா சாராயம் விற்க மாட்டாருங்கய்யா. சாராயம் விக்கிறவன் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு கொலைகாரனை கூட மன்னிக்கலாம், அவனால ஒரு உயிர் தான் போகும். ஆனா சாராயம் விக்கிறவனை மன்னிக்கவே கூடாது, அவனால ஒரு ஊரே நாசமாயிடும். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்தும் வகையில் திமுக நிர்வாகிகள் நடத்தும் ஆலைகளும் மூடப்படும் என அந்த கட்சியின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ எங்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, சாமி நான் விக்கலன்னா யாராவது செஞ்சு விற்க போறான், அதுக்கு நானே வித்துறலாம் தான். அடப்பாவி, இப்படித்தானடா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு பியர் பிரஷரை கிரியேட் பண்றீங்க. வரலாமாப்ல? என்ன பேட்டா செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க, இந்த நாயை அப்புறம் எழுதிட்டு வரேன். பல பேருடைய அறியாமை சேர்ந்து உருவாக்கப்படுற பியர் பிரஷர் ஸ்பேஸுக்கு நரகம்னு பேரு. எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஒரு மீம்ஸ் ஒன்னு பார்த்தேன் Facebookல. ஒண்ணும் இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரி, அதுக்கப்புறம் வந்த சீஃப் மினிஸ்டர் அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரி, இந்த மாதிரி வேற வேற முதலமைச்சர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படின்னா இன்னமும் சென்னை வெள்ளம் வந்துட்டு தான் இருக்கு. எத்தனை முதல்வர்கள் வந்து போனாலும் அந்த பிரச்சனை முடியவில்லை. ஹலோ, சாப்பிட வருவியாப்பா? என்னமா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? மன வரலமா? என்னமா சாப்பிட வரியாப்பா? சாப்பாடு என்னமா சாப்பாடு? பாவ பஜ்ஜியும் பாவக்காய் குழம்பும்பா. பாவக்காய் குழம்பா? அடிச்சு கொள்ளுங்கடா. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நல்லா பாத்துக்கோங்க, ஃபண்டமெண்டலான பிரச்சனை ஆன்சர் ஆகப்படவே இல்லை. ஃபண்டமெண்டலா நம்முடைய பிரச்சனை என்னன்னா, தண்ணியோட வீட்டுல நம்ம வீட்டை கட்டினதுனால நம்ம வீட்டுல தண்ணி வீடு கட்டுது, அவ்வளவுதான். ஃபண்டமெண்டலான பிரச்சனை அட்டன் பண்ணப்படல. நாம என்ன பண்றோம், நமக்கு என்னன்னா பெரிய பெரிய ஆளுங்களா வந்து பார்த்தாங்க, அவ்வளவுதான். உடனே நம்முடைய அட்டென்ஷன் டைவர்ட் ஆயிடுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இலுமினாட்டியா? நம்ம கையும் களவுமா இதுல சிக்கிட்டோம்னு வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத 4 விஷயத்த சொன்னா அவன் நிமிந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம குனிஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த கேப்ல நான் அந்த Facebook மீம்ஸ் பார்த்தேன். ஓ, இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து வெள்ளத்தை பார்வையிட்டு போயிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது மாற்ற முடியாத நிலையில இருக்கு. பிரச்சனை முத்தி போயிருச்சு. முதலமைச்சர் தூங்குறாருப்பா, அவங்க பையன் அதுக்கு மேல பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். வண்டி விட்டு இறங்குறதுக்கே நனைஞ்சிட்டு போறேன், எனக்கு உடம்பு முடியாத போயிடுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான். அவன்லாம் மனுஷனா? நல்லது இல்ல, எல்லாம் மீறி போறீங்களா? யார் வந்து பார்க்க வரலையா? யார் வந்தாங்க?
யார் வந்தாங்க? எவனா வந்தானுங்களா? இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும், செருப்பு எடுத்து அடிக்கணும், எவனா இருந்தாலும் சரி. அதாவது இதுக்கு மேல இவ்வளவு பேரையும் காலி பண்ண முடியாது. நிறைய பேர் அங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டத்தாலோ வேறு எதனாலேயோ யாரையும் இவங்களெல்லாம் காலி பண்றது சாத்தியமில்லை அப்படின்னு ஆயிருச்சு. எங்கடா போறாங்க இவங்கெல்லாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டே அவளை எங்க போறான்? இவளை எங்க போறான்? எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க? டிராபிக்காவே மாத்தாங்க இந்த ஊரை. டிராபிக் டிராபிக் டிராபிக். அப்ப என்ன? மழை அடிக்கிற மாதிரி அடிக்கும், நாம அழுவுற மாதிரி அழுவணும், நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும், திரும்ப அடுத்த மழை வரப்போ அடிக்கிற மாதிரி அடிக்கும், அழுவுற மாதிரி அழுவணும், நிவாரண உதவி நடக்கிற மாதிரி நடக்கும். அவ்வளவுதான். வராங்க, நிக்கிறாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, ஏதோ 2 பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்து போயிடுறாங்க. கொடுக்கிற பணத்திலேயே எப்படி பொதுப்பணி துறையில, உள்ளாட்சி துறையில, எல்லா துறையிலையும் கமிஷன் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கோ, அது மாதிரி வெள்ள நிவாரண பணிகளையும் கரப்ஷனும் கமிஷனும் நடந்துகிட்டு இருக்கிறதாக ஆதாரபூர்வமாக செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஐயா ஐயா நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேச எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. இயற்கையோடு நம்முடைய தொடர்பை இழந்து விட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசா பூதாகரமாக்கி முன்னாடி நிறுத்துவாங்க, இன்னொரு பிரச்சனை கிடைச்ச உடனே அதை போட்டு அடுத்தது இன்னொன்னு எடுத்து நிறுத்துவாங்க. உங்களை அவங்க உங்க பொழுத போக்கிக்கிட்டே இருக்கிறதா அவங்க பொழுது. இதுல அவங்க வேணா வளரலாம், நீங்க வளர திருந்துங்கடா. டேய் ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? ஏதோ இந்த சாராய ஆலையெல்லாம் நடத்துற அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து நித்யானந்தரை தாக்கனாங்கிறதால நித்யானந்தர் சாராயத்துக்கு எதிராக எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அது உங்கள் வாழ்க்கையை குடித்து விடும். நான் சொல்லுறது நல்லா கேட்டுக்க. செத்தாலும் அந்த இரும்ப அந்த பொருளை நீ தொட்டுறாத, தொடவே கூடாது. என்ன அது சாபம் பிடிச்சதுல, அது ஒரு நேசப்பேய். தொட்ட பிறகு அது ஒண்ணு விடாது. வாழ்க்கையினுடைய நீட்சிமை மாட்சிமை இரண்டையும் அழித்து விடும். வாழ்க்கையோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இரண்டையுமே அழித்து விடும். ஐயா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.